ராணி. ஏயா அந்த பிள்ளை வரக்கனோட வாயை திறந்துக்கிட்டு வாயில் என்னத்த வச்சிருந்தோம். இந்த பிள்ளை வந்து வாயை திறக்கிற நான் எம்னா ஒழுங்கா பெட்டிக்காரர் மஞ்சள் பண்ணுறாப்புல. அந்த பிள்ளை வரைக்கும் மட்டும் பேச மாட்டேங்கிறாரு. வாடா செல்ல நல்லா இருக்கியா வர்றாள் ஊராம எப்படி திட்டினா இது மாதிரி என்னையா உங்களுக்குள்ள பிரச்சனை? என்னமோ புருஷன் முண்டாடி மாதிரி 2 பேரும் சண்டை ஓட்ட முடியுமா இருக்கிய? உனக்கு என்ன பிரச்சனை? பச்சை கலர் சட்டை ஓட்டுந்தா நீ என்ன வேணாலும் பேசியா? சரி ராணி வா 2 பேரும் கையடிப்போம். திருப்பி வா. இதுதான் மிச்சம். பாடு ராணி. ஆமா ஆமா நான் சங்கீதம் அப்படியே பொழந்து தள்ளிடுவேன். கீர்த்தனையெல்லாம் பாடி நீ ஆரம்பிக்கிற பத்தியா இல்லையா? பாடு ராணி பாடு. என் பாட்டுக்காண்டி ஓடோடி வந்தரி பாடு ராணி. ஏமாற்றாதே ராணி பாடு. நான் பாடி பாலா போனேன். ஆமா என்ன சூர்யானே என்னமோ நோண்டிக்கிட்டு இருக்கே, என்னடா போட்டு கட்டிக்கிட்டு இருக்க? என் மச்சான் ஜீவ சமாதி ஆயிட்டான். ஏற்கனவே சமாதி ஆன மாதிரி தான் ஆளை தள்ளி போட்டு கூட்டிட்டு வந்திருக்கான். ஆமா மேற்கொண்டு டேய் டேய் அண்ணே டேய் ஏன் நீ வேற எதையும் மாத்தி திங்கிறியா? அதையா திங்கிற? நீ எதுக்கு தாண்டா வந்த? எங்களுக்கே சந்தேகம் தான் எதுக்கு வந்தேன்னு. கொஞ்ச நேரத்தில் கூட்டம் குறைஞ்சி போயிடும், அதனால முன்னாடி உட்காந்து நாடாமக்க தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எதுக்கு தாண்டா வந்த? அதே சிந்தனை தான் எங்களுக்கு. எதுக்கு வந்தேன்னு தான் தெரியலை. நீ எங்கே ஏறினேன்னே எனக்கு இன்னும் தெரியலை. மதவு வட்டிலையா? இவனை ஏப்ப கூட்டிட்டு வந்தீங்க? தியானத்துல இருந்திருக்க ராணி. யானை நான் தூங்குறாளா? யானை பண்ணிக்கிட்டு இருக்கு ராணி. வர வர புரோக்கர் மாதிரி பேசுறாடா. இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாருங்கண்ணே. என்னை எப்படி கேட்குறேன் பாருங்க. ஆமா நான் அவர் அண்ணே, நான் தங்கச்சி. நல்லதொரு குடும்பம். இப்போ உன்னைய தாண்டா புடுங்க போகுது எடுவட்ட பேல. ஆமா நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி. இவர் உங்களுக்கு என்ன வேணும்? அவர் எனக்கு மச்சான் வேணும். அப்போ நானும் உனக்கு அண்ணன் தான் வேணும். அண்ணன் தான் வேணும். அண்ணன் தான் வேணும். ஏதா அதிகமா பேசினியா வா வந்து முட்டிட்டு போ வா. எதுலம்மா முட்டை சொல்ற? என் தம்பி மண்டையில ஏ ஆத்தா ஆத்தோரமா வரியா